வடமாசி வீதி ஷோரூமின் 12ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ரூபாய் 20,000 மேல் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை அக்டோபர் 13 முதல் 18 வரை மட்டுமே. சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர். வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். வணக்கம். செய்தி சுருக்கம். தேனியில் அடித்து வெளுத்த கனமழை, முல்லை பெரியாறில் வெள்ளப்பெருக்கு. தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய உத்தமபாளையம், கம்பம், சின்னமனூர், கூடலூர், போடி உட்பட பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை முதல் விடிய விடிய கனமழை பெய்தது. இதனால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு முல்லை பெரியாற்றில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்தது. இதேபோல போடி, குரங்கணி, கொட்டக்குடி, வடக்கு மலை பகுதியில் பெய்த கனமழையால் கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சண்முகா நதி அணை, சுருளி அருவி பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்ததால் உத்தமபாளையத்தில் ஆற்றின் கரையோரம் உள்ள சூரிய நாராயணபுரம், களிமேட்டுப்பட்டி, உத்தியமலை போன்ற பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது. அதான் சொல்ல முடியாது, வந்தது இருந்து வரதுனால. கம்பம் 18ஆம் கால்வாய் மற்றும் ஏகுளுத்து ஓடை பகுதிகளில் இருந்து வந்த வெள்ளநீர் கம்பம் மேட்டு பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்தது. இதனால் கம்பம், உத்தமபாளையத்தில் ஆற்றங்கரையை ஒட்டிய 20 வீடுகளின் மதில் சுவர் இடிந்து விழுந்தது. கொட்டக்குடி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம் விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியது. சுருளிப்பட்டியில் முல்லைப் பெரியாற்றின் கரையை ஒட்டி லட்சுமணன் என்பவர் ஆட்டுக்கிடை போட்டிருந்தார். கரையை தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் கிடையிலிருந்த 40 ஆடுகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. கம்பம் சுருளிப்பட்டி ரோட்டின் இடையே உள்ள பாலத்தின் மேற்கு பகுதி வரை வெள்ள நீர் பாய்ந்து செல்கிறது. இதனால் அந்த ரோட்டில் வாகனங்கள் செல்ல போலீசார் தடை விதித்துள்ளனர். தேனி மாவட்டம் முழுவதும் பெய்த கனமழையால் வைகை அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 13,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. தற்போது அணையின் நீர்மட்டம் 62.47 அடியாக உள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 1199 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. விரைவில் அணை முழு கொள்ளளவான 71 அடியை எட்ட வாய்ப்புள்ளது. இதனால் அணையின் நீர்வரத்தை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். முல்லைப்பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று காலை வினாடிக்கு 2375 கன அடி நீர்மட்டம் வந்து கொண்டிருந்த நிலையில் இரவு 11 மணி நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 40,733 கன அடியாக அதிகரித்தது. நேற்றிரவு 11 மணிக்கு அணையின் நீர்மட்டம் 131.60 அடியாக இருந்தது. இன்று காலை 10 மணி நிலவரப்படி 138.45 அடியாக உயர்ந்தது. முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து கேரள பகுதிகளுக்கு இன்று காலை 9 மணிக்கு 3 மதகுகள் வழியாக கேரள பகுதிகளுக்கு வினாடிக்கு 1078 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது. அணையின் நீர்வரத்தை பொறுத்து தமிழக பகுதிகளுக்கு உபரி நீர் திறக்கப்படும் என தமிழக பொதுப்பணித்துறையினர் அறிவித்துள்ளனர். ஆற்றில் மக்கள் இறங்கவோ, குளிக்கவோ, கடக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். முல்லைப்பெரியாறு அணையில் 142 அடி வரை நீரை தேக்க சுப்ரீம் கோர்ட் அனுமதி வழங்கியுள்ளது. கம்பம் பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளையும் நிலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதையும் தேனி எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வன் பார்வையிட்டார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பஞ்சாப் பாசஞ்சர் ரயிலில் தீ, அலறி வெளியேறிய பயணிகள். பஞ்சாபின் அமிர்தசரஸிலிருந்து பீகாரில் உள்ள சஹர்சா இடையே அமிர்தசரஸ் சஹர்சா பாசஞ்சர் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது. இதன் பயண தூரம் 716 கிலோமீட்டர், 31 மணி நேரத்தில் கடக்கும். 23 ரயில்வே ஸ்டேஷன்களில் இந்த ரயில் நின்று செல்லும். புதன், சனி, ஞாயிறு என 3 நாட்கள் அமிர்தசரஸிலிருந்து இயக்கப்படுகிறது. அதன்படி இன்று காலை 4 மணிக்கு கிளம்பிய ரயில் பஞ்சாபில் உள்ள சிர்ஹிந்த் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 7:30க்கு வந்து கொண்டிருந்தது. அப்போது பெட்டி எண் 19 திடீரென அதிக அளவில் புகை கிளம்பியதாக கூறப்படுகிறது. ஆபத்தை உணர்ந்த பயணிகள் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தியுள்ளனர். தீப்பிடிக்க ஆரம்பித்து அடுத்தடுத்த 3 பெட்டிகளுக்கும் வேகமாக பரவியுள்ளது. பயத்தில் அனைவரும் ரயிலில் இருந்து குதித்து வெளியேறியுள்ளனர். அனைத்து பயணிகளையும் வெளியேற்றி ரயில்வே அதிகாரிகள் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டனர்.
நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. சிலர் லேசான காயமடைந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. தீ முழுவதும் அணைக்கப்பட்டு 11 மணி அளவில் ரயில் அம்பாலாவுக்கு புறப்பட்டது. அங்கு மாற்று பெட்டிகள் இணைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. விபத்துக்கான காரணம் இன்னும் உறுதிபட அறிவிக்கப்படவில்லை. சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என ரயில்வே தெரிவித்துள்ளது. இதற்கெல்லாம் பதில் வருமா? ஸ்டாலின் அடுக்கும் கேள்விகள். நேற்று சட்டசபையில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, நிதி வழங்குவதில் தமிழகத்தை தண்டிப்பது ஏன் என மத்திய அரசுக்கு 10 கேள்விகளை எழுப்பினார். அதை பதிவிட்டு முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கு மட்டுமல்ல, நாட்டு மக்களின் நெஞ்சங்களிலும் ஏராளமான கேள்விகள் நிரம்பியுள்ளன. அவற்றில் சிலவற்றை நான் கேட்கிறேன். ஊழல்வாதிகள் பாஜகவின் கூட்டணிக்கு வந்த பின் வாஷிங் மெஷினில் வெளுப்பது எப்படி? நாட்டின் முக்கியமான திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மட்டுமே பெயரிடப்படுவது என்ன மாதிரியான ஆணவம்? மத்திய அமைச்சர்களே நம் குழந்தைகளை அறிவியலுக்கு புறம்பான மூட நம்பிக்கைகளை சொல்லி மட்டுப்படுத்துவது ஏன்? எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் கவர்னர்களை வைத்து குழப்பம் விளைவித்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? பாஜக தேர்தல் வெற்றிக்காக மக்களின் ஓட்டுகளை பறிக்கும் ஓட்டு திருட்டை ஆதரிப்பது ஏன்? இரும்பின் தொன்மை குறித்து அறிவியல் பூர்வமாக தமிழகம் மெய்ப்பித்த அறிக்கையை கூட அங்கீகரிக்க மனம் வராதது ஏன்? கீழடி அறிக்கையை தடுக்க குட்டிக்கரணங்கள் போடுவது ஏன்? இதற்கெல்லாம் பதில் வருமா? இல்லை வழக்கம் போல வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பொய் பிரச்சாரத்தை தொடங்குவீர்களா என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அமைச்சர் பேசும்போதே குறைகளை அடுக்கிய மக்கள். பெருகு நபரு காசு வரல, 2 வருஷமா பாவம். ஊனமுட்டு ஒரு பச்சை குழந்தைக்கு வரல, வாய் பேசுறாரு, கஷ்டப்படுது. அது என் பேர் ராஜா. நியூஸ்ல வருமா ஒரு நாள் பண்ணுறேன். வாங்க. கும்மிடிப்பூண்டி அடுத்த பெத்திக்குப்பம் இலங்கை தமிழர்கள் முகாமில் தீபாவளிக்கு புது ஆடைகள் வழங்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நல அமைச்சர் நாசர் 2.5 மணி நேரம் லேட்டாக வந்தார். ஆதங்கத்துடன் காத்திருந்த இலங்கை தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்டபடி நாசர் பேசத் தொடங்கினார். மேடையிலிருந்து அவர் இறங்குவதற்கு முன்பே மாற்றுத்திறனாளி ஒருவர் உதவித்தொகை சரியாக வருவதில்லை, ஊனமுற்றோருக்கான உதவித்தொகை 2 ஆண்டுகளாக கிடைப்பதில்லை என போட்டுடைத்தார். பெருகு நபரு காசு வரல, 2 வருஷமா பாவம். ஊனமுட்டு ஒரு பச்சை குழந்தைக்கு வரல, வாய் பேசுறாரு, கஷ்டப்படுது. அது என் பேர் ராஜா. நியூஸ்ல வருமா ஒரு நாள் பண்ணுறேன். வாங்க. அமைச்சர் முன்னிலையில் அடுத்தடுத்து இலங்கை தமிழர்கள் மனக்குமுறலை கொட்டி தீர்த்தனர். பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அமைச்சரை முற்றுகையிட்டு முறையிட்டனர். கடிதங்களை வாங்கி நடவடிக்கை எடுப்பதாக கூறி சமாளித்து அமைச்சர் நாசர் மற்றும் அதிகாரிகள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். தங்கம் விலை திடீர் சரிவு, நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தில் அதிக அளவில் முதலீடு செய்வதால் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இந்தியாவில் தங்கத்தின் விலை தினமும் உச்சத்தை எட்டி வருகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் ஆபரண தங்கம் 1 கிராம் 11,900 ரூபாயாகவும் 1 சவரன் 95,200 ரூபாயாகவும் இருந்தது. நேற்று ஒரே நாளில் தங்கம் விலை கிராமுக்கு 300 ரூபாய் உயர்ந்து 12,200 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு அதிரடியாக 2,400 ரூபாய் அதிகரித்து எப்போதும் இல்லாத வகையில் 97,600 ரூபாயாக உயர்ந்தது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,000 சரிந்து 1 சவரன் 95,600க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 250 ரூபாய் குறைந்து 1 கிராம் 11,950க்கு விற்கப்படுகிறது. தங்கம் விலை கடந்த சில தினங்களாக தினம் புதிய உச்சம் தொட்டு வந்த நிலையில் இன்று சவரனுக்கு 2,000 ரூபாய் சரிந்து நகை பிரியர்களுக்கு சற்று ஆறுதலை கொடுத்துள்ளது.
கடந்த 1ஆம் தேதி சவரன் 87,600 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 17 நாளில் சவரனுக்கு 8,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. மதுரை மல்லிகை கிலோ 2,000 ரூபாய்க்கு விற்பனை. மதுரை பூ மார்க்கெட்டில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பூக்கள் விற்பனை துவங்கியுள்ளது. மழை காரணமாக பூக்கள் வரத்து குறைவாகவே உள்ளது. இன்றைக்கு 2.5 டன் பூக்கள் வரத்து இருந்தது. அதிகபட்சமாக மதுரை மல்லிகை கிலோ 2,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பிச்சி 1,500, முல்லை 1,400, கனகாம்பரம் 1000, அரளி 300, பன்னீர் ரோஸ் 250, செவ்வந்தி சம்பங்கி 150, கோழிக்கொண்டை மறிக்கொழுந்து 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வரத்து குறைவாக உள்ள நிலையில் விற்பனையும் மந்தமாகவே இருப்பதாக வியாபாரிகள் கூறினர். பீகார் முதல்வர் வேட்பாளர் யார்? சஸ்பென்ஸ் வைக்கும் அமித்ஷா. பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது. இங்கு மொத்தம் உள்ள 243 சட்டசபை தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது. நவம்பர் 6இல் 121 தொகுதிகளில் முதற்கட்ட தேர்தல், 11இல் 122 தொகுதிகளில் 2ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு நடக்கிறது. நவம்பர் 14இல் ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. பாஜக தலைமையிலான தேஜ கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. பாஜக நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் மத்திய அமைச்சர் சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி 29 தொகுதிகளில் களம் காண்கிறது. முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் முடிந்த நிலையில் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதள கூட்டணியில் தொகுதி பங்கீடே இறுதியாகவில்லை. எனினும் அக்கட்சிகளின் நிர்வாகிகள் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டனர். இந்த சூழலில் ஆங்கில தனியார் செய்தி சேனலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்த பேட்டியில் கூறியதாவது: முதல்வராக நிதிஷ்குமார் இருப்பாரா இல்லையா என்பது குறித்து நான் முடிவெடுக்க முடியாது. பீகார் சட்டசபை தேர்தலை அவரை முன்னிறுத்தியே தேஜ கூட்டணி எதிர்கொள்கிறது. தேர்தலில் வெற்றி பெற்றதும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றாக கூடி பேசி முதல்வரை தேர்வு செய்வர். சென்ற தேர்தல் வெற்றியை காட்டிலும் இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி அதிக தொகுதிகளை கைப்பற்றி சாதனை படைக்கும். இதில் சந்தேகமே வேண்டாம். 2020 சட்டசபை தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளத்தை விட பாஜக அதிக தொகுதிகளை வென்றதால் அக்கட்சியை சேர்ந்தவரே பீகார் முதல்வராக இருக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் நிதிஷ்குமார் வலியுறுத்தினார். ஆனால் நாங்கள் கூட்டணி தர்மத்தை கடைபிடித்தோம். நிதிஷ்குமார் மீதுள்ள மரியாதை மற்றும் சீனியாரிட்டியை கருதி அவரை முதல்வராக்கினோம். நிதிஷ்குமாரின் உடல்நிலை குறித்து எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அவதூறு பரப்பி வருகின்றனர். அவருடன் போனிலும் நேரிலும் பேசியிருக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையையும் நான் பார்க்கவில்லை. வயது மூப்பு காரணமாக சில பிரச்சனைகள் எழலாம். அது அனைவருக்கும் பொதுவானது. நிதிஷ்குமாருடன் சேர்ந்து மூத்த IAS அதிகாரிகளும் பீகார் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்கின்றனர். ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாத் யாதவின் ஆட்சியை கண்ட பீகார் மக்கள் அவர் மீண்டும் வெற்றி பெறக்கூடாது என விரும்புகின்றனர். சிறிய கூட்டணி கட்சிகளை காங்கிரஸ் எப்போதும் குறைத்தே மதிப்பிடுகிறது. மற்றவர்களை இழிவுபடுத்தி சிறுமைப்படுத்த நினைப்பதால் காங்கிரஸே சிறியதாகிவிட்டது. இந்த ஆணவமே பீகார் முதல் மேற்கு வங்கம் வரை பல மாநிலங்களில் அக்கட்சியின் செல்வாக்கை இழக்க செய்தது என்றார். அதே நேரம் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதளம் அடங்கிய மகாகத் பந்தன் கூட்டணியில் தேஜஸ்வி யாதவ் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தொகுதி பங்கீடு விரைவில் இறுதி செய்யப்படும் என கூட்டணி தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.